நல்ல ஒரு ஃபன் படமா இருந்துச்சு. இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயே பெஸ்ட். எனக்கு வந்து ஏகே ஃபேனா. ஜூலை படத்துக்கு பறந்து போகணும். பறந்து போ. ஆகஸ்ட் அப்படின்னாலே நம்ம எல்லாரும் ஒரு படத்தை ரொம்ப எதிர்பார்த்து பயந்துட்டேன். போ போ. ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நீயும் நானும் மட்டும் இல்லை, எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. யாரு? எங்க ஐயா வரப்போறாரு, 1000 crore தரப்போறாருன்னு ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணோம். கூலி. கூலி. கூலி படம் ஆகஸ்ட்ல வந்தா ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படமும் எந்த மாதிரியான ஹிட் ஆச்சு நமக்கு தெரியும். வசூல் ரீதியா நல்ல ஒரு படம் வந்து, அதாவது ரஜினிக்கான படமா கொடுத்த படத்துல இது ஒன்று அப்படின்லாம் நான் சொல்லுவேன். ஏஐ விஷயங்களா இருக்கட்டும், பழைய ரஜினியை பார்த்த ஒரு ஏஐல திரும்ப வந்தாப்புல. ஆமா, உண்மைதான். பழைய ரஜினியை பார்த்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு அந்த படத்துல இருந்துச்சு. அதே மாதிரி ஜஸ்டிஃபை பண்றதுக்காக அவங்க வாய்ஸ் ஒன்று எடுத்திருந்தாங்க, அந்த ஏஐ வாய்ஸ் எடுத்திருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா நல்ல மிக்சடா ஒரு இதெல்லாம் தான் இருந்துச்சு. இதோட பீஜம் ஒவ்வொருத்தவங்களோட இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இப்ப ரஜினி சாருக்கு ஒரு பீஜம் வச்சிருப்பாங்க, அடுத்து யார் வரவங்க. அதான் அந்த உபேதருக்கு ஒரு எனக்கு தெரியும், அவரோட பீஜம் வச்சிருக்கும் போது அப்பா அது போது, அவர் வந்தா போது, அது மாதிரி இருந்துச்சு. சரி, இருந்தாலும் இவர் சொன்ன மாதிரி நாகார்ஜுனா அவர் அந்த படத்துல இப்பா என்ன எதுக்காக அவர் அங்க வச்சிருந்தாங்க, அழகு அந்த படத்துக்கு அவர் தான். சில பேர் சொன்ன மட்டும் அப்படின்னு மூக்குப்படி இழுத்துப்பா அது மாதிரி ஒரு ஆள் அவரு. ஸோ அந்த வகையில் எல்லாமே அந்த படத்தில் நல்லாவே இருந்தது. ஆனால் ரஜினி சாருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அந்த படம் வந்து நல்லா இருந்தார், ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், எல்லாருக்குமே தன்னோட ரோல் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி பிரிக்காம எல்லாருக்குமே கரெக்டான ரோல் கொடுத்துருந்தாரோ அப்படின்னு மாதிரி எனக்கு. நாகார்ஜுனாவாகட்டும், உபேந்திராவாகட்டும், அப்புறம் ஸ்ருதிஹாசன் மேம் அவராகட்டும், சத்யராஜ் அவருக்கும் ஒரு நல்ல ரோல். உண்மையை சொன்னா அதில் வந்துட்டு அந்த குக்கு துக்குமாரில் ஒரு பொண்ணு வருமே, மோனிஷா, அவங்களுக்கு அவங்கலாம் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அவரோட சேர்ந்து ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருப்பாங்க, சின்னதாக ஒரு ஃபன்னாக ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஃபீல் பண்ண ஏதோ சம்திங் சொல்லுவாரு இவங்கள்ட்ட அந்த பையன் சொல்லுவாரு, அதுக்கெல்லாம் நானே அவ்வளோ சவுண்ட் வருமானு நான் பார்க்கவே இல்லை. நான் வேற ஃபர்ஸ்ட் டே ஷோக்கு வேற போயிருந்தேன். ஒவ்வொரு இதுக்கு கத்துனாங்க, ஓகே. அந்த ஒரு சீன் தான் பசங்க எல்லாம் பொண்ணுங்க வயசு 6 வயசு கேட்கல, பசங்க மட்டும் கத்துறாங்க. எத்தனை பேர் சொன்ன விஷயம் தான் அது. ஸோ அது வேற லெவலில் இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸில் நம்மால் ஒருத்தர் வந்தார், அமீர் கான். அவரோட போர்ஷனும் ஓகே, நல்ல கேமியோ. ரொம்ப ஒரு மாதிரி ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பார்க்குறப்ப ஓகேப்பா, வேஸ்ட் பண்ணலை, கூப்பிட்டு வந்து ஒரு நல்ல ரோல் தான் கொடுத்துருக்காங்க, வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அண்டு அந்த வீடு பிடிக்கிற அதெல்லாம் ஒரு மாதிரி டேரக்டர் டச் அப்படின்னு சொல்லலாம். நீ ஒன்று மட்டும் கொடுத்துட்டு மிச்சம் எடுத்துக்கிட்டு இவன் பிடிக்கிருப்பாரு, அதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த இன்னொருத்தர் பேச மாட்டோம், ஷௌபின். அவரோட அவர் தான் மெயின் வில்லங்கிற மாதிரி படம் போயிடுச்சு. எங்கே நம்ம நாகார்ஜுனா மறந்துட்டோம், இவர் தான் கொண்டு போகிறாருங்கிற மாதிரி இருந்தது. ஸோ எங்கே எது நாகார்ஜுனாவா அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ மேக்கிங் வைஸாகவும் சரி, ஒரு ரஜினிஃபைடு மூமெண்ட்டாகவும் சரி, எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஒரு வில்லன் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் டவுன் ஆனதுனால, இன்னொன்று லோகேஷ் அவரோட படம் ஹைப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. 1000 crore மட்டும் மக்கள் கொஞ்சம் இல்லைப்பா அந்த அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. வேற என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, ஹவுஸ்மேட் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஹவுஸ்மேட் நல்லா இருந்துச்சு. சரண்டர், இந்த 2 படம். சரண்டருமே நல்லா, எனக்கு சரண்டரும் பிடிச்சிருந்துச்சு, ஹவுஸ்மேட்டும் பிடிச்சிருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா எனக்கு ஹவுஸ்மேட்ல வந்துட்டு என்னன்னா படமும் வந்து பேய், எல்லாரும் முன்னாடி சொன்னா ஐயோ ஒரு பேய் படம் மாதிரி இருக்கு அப்படின்னா, ஆனா அது ஃபன்னும் இருந்துச்சு. ஒரு பேய் படம் இல்ல, ஒரு டிராவல், டைம் டிராவல்ன்ற ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும். சிங்கிள் செவரு தான் ஹவுஸ்மேட்ன்றது கான்செப்டே. அதுதான் ஒரு சிங்கிள் செவரு, செவத்துக்கு இந்த சைடு செவத்துக்கு அந்த சைடுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டைம் வந்து வேரியேஷன். இது வந்து பழைய அதே ஹவுஸ்ல இருந்த பழைய வருஷங்களோட ஆளுங்க இருப்பாங்க, இங்க கரண்ட்ல இருக்கிற ஆளு 2 பேரும் பேசிப்பாங்க. இதுதான் அந்த ஹவுஸ்மேட்டோட கதையா இருக்கும். நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு ஃபன்னாகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி கமர்ஷியலாகவும் நல்ல கொடுத்த படம் தான் நான் சொல்றேன். சரண்டர் நான் வந்து
ரிவ்யூவாக கேட்ட வரைக்கும் எனக்கு எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா நல்லா இருக்கு, நல்லாவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. படம் பார்க்கும்போது த்ரில்லர் அந்த மிக்சட்ல இருக்கிற மாதிரி மூவிஸ் தான் இதெல்லாமே கிட்டத்தட்ட சொல்லணும்னா. ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிச்சு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் போகிறோம். துப்பாக்கியை கையில் வாங்கிட்டு ஒருத்தர் வந்தார், மதராசி. கொடுக்கல. அது எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா துப்பாக்கியை வச்சிருக்கிறதுக்கு ஒருத்தான இருக்கும். அது உண்மைதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அமரன் இருக்கட்டும், அமரன் அந்த துப்பாக்கியை வச்சிருக்க சீன்லாம் சூப்பராக இருக்கும். இந்த படத்துல மதராசியில வந்து ஒரு வேற ஒரு எஸ்கே வந்து நம்ம பார்த்தோம். உண்மையா சொல்லணும்னா இப்படியும் எக்ஸ்கே நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து ஃபன் இருந்துச்சு, இல்லைலாம் இல்லை. ஆனால் அது எஸ்கேவால இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அது கம்மி தான். ஆனால் அது எஸ்கேவை தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் ரகடாகவும் பண்ண முடியும், என்னால் ஒரு இறங்கி நடிக்க முடியும், சைக்கோத்தனமாக கூட பண்ண முடியும் அப்படின்றத காட்டிட்டாரு எஸ்கே. உண்மையாக சொல்லணும், அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா முருகதாஸ் அவருமே ரொம்ப ஓகே, நான் எஸ்கே வச்சு நான் ஒன்று பண்ண போகிறேன். ஆக்சுவலாக டாக்டரில் வந்து நெல்சன் வேற ஒரு எஸ்கேவை காட்டியிருப்பார். எப்பா நீ கொஞ்சம் சைலண்ட்டாக இரு, சும்மா பேசிக்கிட்டே இருக்காது தோணுங்கிற மாதிரி சைலண்ட்டான எஸ்கேவை காட்டியிருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு, நான் வந்து ஒரு ரக்குடான பேச மாட்டேன், சைக்கோ பீஸ்ட்னு சொல்லலாம் இந்த படத்தில் வந்து எஸ்கேவை. ஸோ அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அண்ட் அதையும் தாண்டி இந்த படம் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போனதுக்கு முக்கியமான ரீசன் வில்லன் கேரக்டர் வித்யுத் ஜமால் பண்ணியிருந்தார், விராட் அப்படிங்கிற. அந்த இன்ட்ரோ சீனுக்கு அவரோட இன்ட்ரோ சீனுக்கு மட்டுமே என்ன மாதிரியான கிளாப்ஸ் வந்தது. நான் இத்தனைக்கும் எங்கே பார்த்தேன்னா ப்ரிவியூ ஷோ தான் பார்த்தேன். இவன் பேசின படத்துல எனக்கு ஹீரோவோட வில்லன் தான் பிடிச்சிருக்கு. ஆமாம், ஏன்னா அந்தளவுக்கு நீ வில்லனோட அந்த ரெண்டாவது இன்ட்ரோன்னு ஒன்று இருக்கும். ஆமாம், காட்டுறப்போ பார்த்தா மேலே தமிழ் சேர்த்துருப்பார். அதுக்கெல்லாம் சரியான கிளப்ஸ். என்னடா எஸ்கே தான்டா ஹீரோ, அவருக்கு கை இத்தனைக்கும் இந்த ஆள் வந்து நார்த் இந்தியாடா, அவருக்கு ஏடா கை தட்டிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரோல் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பாக. முன்னாடி பார்த்தீங்கன்னா துப்பாக்கியில் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாக பண்ணியிருப்பார், அண்டு அஞ்சானில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரோல் பண்ணியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக தூக்கி சாப்பிட்ருப்பார் இந்த ஒரு மதராசி அப்படிங்கிற படத்தில். சொல்கிறேன் கேளு. கண்டிப்பாக. அண்ட் கிளைமேக்ஸ்லாம் பார்க்குறப்போ ஓகே சூப்பராக கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மதராசி படம் நல்ல ஒரு படமாக இருந்தது. உனக்கு நல்ல படம் தான். பாத்தியா ஃபர்ஸ்ட்? பார்த்துட்டேன். இப்போ வில்லன் வரைக்கும்லாம் பேசினேன், பார்த்துட்டியான்னு கேட்குறேன். வில்லன் லவ் பண்ணுற கேரக்டர். ஓகே ஓகே. ஏதோ கூலி படத்தில் நாகார்ஜுன லவ் பண்ணுறது, இந்த படத்தில் ஏதோ வித்யுத் ஜமால். அடுத்து இப்போ வந்து மதராசி தாண்டி போயிட்டோம். அடுத்த படம் வந்து நீ தான் சொல்ல போகிற, பேட் கேர்ள் அப்படின்னு ஒரு படம். சூப்பரான ஒரு படம். ஒரு எப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண படம். ஆமாம், டேரக்டருமே வெற்றிமாறனோட அசிஸ்டண்டாக இருக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க தான். அந்த பொண்ணு வந்துட்டு பேசும்போது முன்னாடி படம் வரக்கு முன்னாடி பேசும்போதெல்லாம் ஓப்பனாக பேசியிருந்தாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு புக்கு அந்த மாதிரி புக்கெலாம் படிச்சிருப்பேன். அப்போ தான் அந்த படம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குமா, ஏதாவது தப்பாக ஏதாச்சும் இது பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கும்போது ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க அது அந்த படத்தில் வந்து அப்படியே காட்டியிருப்பாங்க. நமக்குன்னு பின்னாடி யாருமே இல்லைடா, நமக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வேணும்னு நினைக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம வேணாம் அப்படிங்கிறது ரொம்பவே அழகாக கட்டின ஒரு படம் தான். அந்த பொண்ணு எப்போ வந்து உணர ஆரம்பிக்கும் அப்படின்னா அவங்க பாட்டி இறந்துருப்பாங்க. அந்த ஒரு மூமெண்ட்டில் வந்துட்டு அவங்க அம்மா ஏதோ சொல்லும்போது பாட்டி இருந்தால் சொல்லுவாங்கும் போது அந்த பொண்ணை உணரும் நம்ம பாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கும் போதெல்லாம் டைமே தான் இருக்கும். அப்போதான் அத்தனை பேர் வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு போயிருப்பாங்க, பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிருப்பான், அதுக்கடுத்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிருப்பான், ஃப்ரெண்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. அது இல்லாமல் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பா. அதில் ஒரு டைலாக் சொல்லுவா, நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணிருப்பேன்னா இந்நேரம் செத்துருப்படி அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக அந்த டைலாக் உண்மையாக தான். அந்த பொண்ணு எல்லாமே கடந்து போகிற ஒரு சில இடத்துல கட் ஆகி அந்த இடத்துல நம்ம வந்து பிரேக் ஆகிற விஷயங்களா இருக்கட்டும், இல்லை அதையோ அந்த டைலாக் யோசிக்கிறதுக்கே ஒரு 10 செகண்ட் வேணும்டா அந்த மாதிரி. ஆனால் அந்த லாஸ்ட்டில் அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா ஒரு விஷயத்துக்காக அவங்க அம்மா விட்டு வெளியே போகும். லாஸ்ட்டில் அவங்க அம்மா கிட்டே அந்த பொண்ணு வந்துடும். அந்த எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு அம்மாவை தவிர வச்சு யாரும் நம்ம லைஃப் லாங்கில் கூட வர மாட்டாங்க. அவர் ஒரு இது வந்துட்டு நம்ம எல்லா பொண்ணுங்களுக்குமே கனெக்ட் ஆகும்ல. என்னதான் வீட்டில் சண்டை போட்டு நான் தனியாக போகிறேன், நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சுற்றினாலும் நீ என்னதான் பண்ணாலும் லாஸ்ட்டு என்கிட்ட தானே வரணும் அந்த ஒரு விஷயம். அதெல்லாம் ஹீரோயினுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆமாம், அது அவங்களோட படமும் கூடயா. ஸோ சொல்லப்போனால் ஒரு பெண்ணை பேஸ் பண்ணி எடுத்த படத்தில் இது ஒரு நல்ல மூவின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செப்டம்பர்லேருந்து அடுத்து போக போகிறோம் அக்டோபர் தீபாவளி மாதம். ஸோ நிறைய ஒரு நல்ல படங்கள் எல்லாமே வந்துச்சு. அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஒரு 2 படத்துக்கு கடுமையான போட்டி இருந்தது, எந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னா 2 படமே ஹிட் ஆகிடுச்சு. அதாவது இந்த வருஷம் நான் மெயினாக சொல்லணும்
அப்படின்னா தளபதி படம் ஒரு படம் கூட வரல. ஆமா தலை படம் வந்தது, ஆனா பொங்கலுக்கும் இல்லை தீபாவளிக்கும் இல்லை, நடுவில். இப்போ ஸோ வந்து நான் டிசப்பாயின்மெண்ட் தான் உண்மையாக சொல்லணும். இந்த 2 தீபாவளியும் சரி பொங்கலுக்கும் சரி, பொங்கலுக்குமே நான் டிசப்பாயின்மெண்ட் தான் ஆனேன். ஆனால் நல்ல படங்கள் வந்திருந்தாலும் கிராண்டா இல்லாத ஒரு ஃபீல். இந்த தேட்டரை பார்த்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 1 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மிஸ் பண்ண விஷயங்கள் நிறைய இல்லை, அதனால அப்படி இருந்துச்சு. ஆனா வந்த படங்கள்ல பைசன் அந்த படமா இருக்கட்டும், டியூடா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நல்ல படங்களா இருந்துச்சு. ஆனா எப்பவும் இருக்கிற செலிப்ரேஷன் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக பெரிய ஸ்டார் அவரோட படங்கள் எதுவுமே இந்த தீபாவளிக்கு வரல, ஒருத்தரை தவிர. ஆமாம், யாருன்னா இட்லி கடை டிஎன்ஆவோட படம். ஆக்சுவலாக டிஎன்ஆ நடிச்சு டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன ஒரு படம். அண்ட் அதையும் தாண்டி ஏப்ரலில் குட் பேட் அக்லியோட வந்திருக்க வேண்டிய படம். அப்படியே தள்ளி ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்து அக்டோபரில் ரிலீஸ் ஆச்சு, சோலோ ரிலீஸ் தான். ஸோ அந்த படம் ஒரு நல்ல கிளைமான படம் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நல்லா வந்து வந்துச்சா வேகலையா அப்படின்னு நோண்டிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு. படம் வந்து எனக்கு அந்த படம் ஹிட்டானதை தாண்டி ஏதோ வேலையில பட்டதாரி படத்தை ரெஃபரன்ஸ் வச்சு எடுத்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. சொல்றீங்க வேலையில்லா பட்டதாரிக்கும் இட்லி கடைக்கு என்ன சம்பந்தம்? அப்படி இல்லப்பா, இப்போ பாவிகளா அப்படி இல்லை. நீ வந்து அதை நல்லா நோட் பண்ணிப்பாரு. ஒரு பெரிய வேலையில ஜாயின் பண்றான் அப்படின்னும் போது இது கூட கனெக்ட் ஆகும். அதே மாதிரி அப்பா எமோஷன் இதுல இருக்கும், அம்மா எமோஷன் அங்க இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் இருக்கும். வெயில் படும் போது விபி, அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அம்மாவோட இது இருக்கும் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து அந்த மாடு கண்ணுக்குட்டி வந்து அவன் கிட்ட வரும்போது அதுல வேற ஏதோ கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சூரிய ஒளியுமே இதுல சூரிய ஒளி வரும், இல்ல மாடு வராது. இல்ல அந்த மாதிரி கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. பட் ஆனா எனக்கு ஒரு சில பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, தன்னோட கனெக்ட் ஆச்சு அப்படின்ற இது மட்டும் சொல்லுங்க. எனக்கு கூட கனெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அப்ராட் போயிருப்பாங்க, இல்ல அவங்க வீட்லயே யாராச்சும் ஒருத்தர் அப்டேட் போயிருக்கும் போது அந்த சீன்லாம் எங்க வீட்டோட கனெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசினாங்க எங்கள்கிட்ட. எனக்கு நிறையா படமாக ஓவராலாக கனெக்ட் ஆச்சானா எனக்கு கொஞ்சம் அவைவாக தான் இருந்தது. பட் சீன்ஸ் நிறையா சீன் வந்து கனெக்ட் ஆச்சு. சே நல்லா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி. முக்கியமாக எனக்கு வந்து நம்ம பார்த்திபன் சாரோட கேரக்டர், அவரோட ரைட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக கரெக்டாக அந்த ஆர்க் இருந்தது. என்னடா ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டே வராருன்னு பார்க்குறப்ப லாஸ்ட்டில் வந்து ஒரு நல்லது பண்ணிட்டு போவார். சின்ன செல்ஃபிஷ்னஸும் இருக்கும், பட் இருந்தாலும் போடா எங்கள் ஊருக்காரன் தான், நாம யாரா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ அந்த வகையில் எல்லாமே ஓவராலாகவே சூப்பராக இருந்தது. அண்டு சாங் வைஸாகவே அந்த எத்தனை சாமி அதெல்லாம் இப்போவுமே கேட்குறப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருந்தாலும் அந்த சாங் வந்ததுமே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிடும். சும்மா அப்பப்போ கேட்குற சாங்கில் இது ஒரு சாங் தான். ஏன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த சாங் நான் கேட்குறேன். எல்லா படமுமே அந்த படத்தில் என்ஜாமி வந்தானே அந்த பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இட்லி கடையும் ஒரு நல்ல ஹிட்டான படம். ஒரு அந்த அக்டோபர் மாதம் ஒரு ஹிட்டோட ஸ்டார்ட் பண்ண மாதிரி. அடுத்து தீபாவளிக்கு ஒரு 4 படம் ரிலீஸ் ஆச்சு. தீபாவளிக்கு அந்த ஒரு நாள் கேப் 2 நாள் கேப்பில் ஒரு 4 படம் ரிலீஸ் ஆச்சு. பைசன் டூட் இன்னொன்று ரிலீஸ் ஆச்சு. ஓ சாரி, ஆரியன் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு. ஓகே சாரி, 3 படம் தான் ரிலீஸ் ஆச்சு. பைசன் டூட் 3மே ரிலீஸ் ஆச்சு. 3மே ஹிட். உண்மையாக சொல்லணும்னா 3மே நல்ல படம் தான், நல்லாவே இருந்துச்சு. எனக்கு இந்த படம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. டியூடு நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. 100 crore டூட் ஆக்சுவலாக அப்படியே சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நீயே வயசான ஆள் உனக்கே பிடிச்சிருந்துச்சுல்ல. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் கருன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்று என்னன்னா, எல்லாரும் சொல்ற மாதிரி சமுதாய சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதை தாண்டி அந்த படத்துல ஒரு முக்கியமான மேட்டரா பேச வேண்டியது என்னன்னா ஜாதி. அந்த ஒரு விஷயத்தினாலதான் அந்த படத்தை ரன் பண்ணணும். ஆனா அதை விட்டுட்டாங்க. அதான் மாமன்னன் படத்துல நல்லா யோசிச்சுப்பாரு, யாரை ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னா வடிவேலியோ இல்ல உதயநிதியோ ட்ரெண்ட் பண்ணி இருக்கணும். ஆனா ட்ரெண்ட் பண்ணது யாருன்னா பகத் வாசில போட்டு அடிச்சு வந்து தன்னோட ஜாதி பெருமையை பேசிட்டு அது அப்படி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஆனா அவர்தான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிதான் இந்த படத்துல வந்து முக்கியமான கருவா இருந்தது என்னன்னா, ஜாதியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க, அது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க.
ஆனா அப்படியே இந்த சைடு மாத்தி தாலியை வந்து சென்டிமெண்ட்டை உடைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்படி கண்ணோட்டமா மாத்திட்டாங்களோ அப்படின்னு மாதிரி எனக்கு. சரி, இன்னொரு விஷயம்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த படத்துல அதை ரொம்ப டீப்பா காட்டியிருந்தாங்கன்னா மக்களுக்கு புரிஞ்சிருக்குமோ என்னமோ. ஆமா, கேஸ்ட லைட்டா டச் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. உண்மைதான், டச் பண்ணது மட்டும்தான். அதாவது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் என் தங்கச்சியை வந்து ஜாதிக்காக தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இன்னொரு விஷயம், நான் உன்னையும் கொலை பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிருப்பாரு. ஆனா அது எதுவுமே ரெண்டுமே சும்மா மேம்போக்கா தொட்டனாலதான் அந்த விஷயத்த நம்ம வந்து பேசாம. அந்த கல்யாணத்துல கூட அவர் மானம் பெருசா சம்திங் ஏதோ மானம் பெருசா அப்படின்னு கேட்கும்போது உயிர் தான் பெருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவ கல்யாணம் பண்ணுவா. அந்த பிரதீப்பை கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இதை நம்ம பேசி இருந்திருக்கணும். ஆனா நம்ம இதை விட்டுட்டோம், இதை பேசிட்டு இருக்கோம். அண்ட் அதை தாண்டி டூட் படத்தை தாண்டி இன்னொரு படம் ரிலீஸ் ஆனது. டூட் கூடவே பைசன் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு இந்த நல்ல கான்செப்ட், நல்ல ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. அதை ரியல் லைஃப் ஸ்டோரி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னதுன்னா, அதுக்கான மேக்கிங்க்கும் அது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காகவும் சில விஷயங்கள் பண்ணணும். அந்த வந்து மாரி செல்வராஜ் சூப்பராக பண்ணியிருந்தாரு தான் நான் சொல்லுவேன். அதை விட அது ஆக்ட் பண்ண துரு வந்து தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் தான் சொல்லணும். எனக்கு இந்த படத்தில் அதான் நீ சொன்ன மாதிரி தான், துரு மாரி செல்வராஜ் எந்த அளவுக்கு தனியாக தெரிஞ்சாங்களோ அதை தாண்டி என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண அந்த 2 கேரக்டர். லால் இல்லை அக்கா எல்லாமே அக்கா கேரக்டர் ஆகட்டும், அனு அவங்களோட கேரக்டர் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு துண்டாக தெரிஞ்சதுச்சா ரைட்டிங்காக வேறு லெவலில் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி லாலோட கேரக்டரும் அமீர் சார் அவரோட கேரக்டரும் கரெக்ட். 2 பேருமே அவங்களோட ஸ்டாண்டர்டில் கரெக்டாக இருக்காங்க. ஆனால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. பட் ஆனால் அது வெளியில இருக்கிறது என்ன வேணாலும் இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக வரும்போது நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக காட்டியிருந்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா தி பெஸ்ட் ரைட்டிங் 2மே. அந்த கேரக்டரோட ரைட்டிங்காக இருக்கட்டும், அந்த கேரக்டர் வந்த சீன் ஆகட்டும். லாலும் பார்த்தீங்கன்னா, நீ என் கூட இருக்கிறது இனிமேல் இருக்க வேணாம், நீ தனியாக போயிரு, உனக்கு வேறு இடத்துல நான் சொல்லி விட்டுருக்கேன், என்ன என் கூட இருந்தால் நீ இதாகிடுவே, ஆனால் வேறு இடத்துல உனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா உன் கபடி டேலண்ட் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவார். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் என்ன சொல்லுவார்னா, அவன் யாரை வச்சு மேலே போனான், அவன் டேலண்ட் வச்சு தான் மேலே போயிருக்கான். ஸோ அவன் மேலே போனால் நீ உங்கள் ஊருக்காரன் மேலே போனால் எல்லாருமே இதான மாதிரி தானே, ஏன் இப்படி பண்ணுறாங்க. அதை ஒரு மாதிரி கோவமாக ஒரு ரைட்ஸ் எடுத்து பேசுவார். அவன் வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பராக வேறு லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக அந்த இடத்துல எனக்கு லைட்டாக நம்ம அமீர் நம்ம யார் ராஜன்லாம் உள்ள வந்தார். ராஜனோட ரசம் வந்து அத்தனை பேர் முன்னாடி பேசுவார் பத்தியா, டமா துண்டு அங்கிறதா கப்பல், அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்காக இருக்கும். கப்பல் அங்கே வந்து நிறுத்திருக்காரு. ஸோ ரைட்டிங்காக யார் நம்ம மாரி செல்வராஜ் நல்லா பண்ணியிருந்தார், வச்சுட்டார். அதே மாதிரி துரு அவரோட ஆக்டிங்கும் பேசணும். 3வது படம் தான், ஆனால் இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி நீ சொன்ன மாதிரி. அப்போது அந்த விஷயம் தெரிஞ்சு எவ்வளோ எஃபெக்ட் பண்ணணும், எவ்வளோ நான் அது மேக்கிங்காக ஒரு விஷயம் பார்த்தேன். நான் மேக்கிங்காக அவங்க சொல்கிற விஷயமும் என்னென்னா, நான் அதுக்காக வந்து கபடி கற்றுக்கிட்டேன் சில விஷயம் சொல்கிறாங்க. அதுக்காக எப்படி இப்போது துருவா கபடி கற்றுக்கிறது வேற, மாரி செல்வராஜ் வந்து எத்தனை வாட்டி கீழே விழணும், எத்தனை வாட்டி இது பண்ணணும், யாரை எங்க அடிக்கணும், எங்க படுதுன்னு பாருங்கடா அப்படின்ற விஷயத்துக்காக அவரு ஒரு எஃபெக்ட் போடுறாங்க. இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காங்க. மாரியோட இன்டர்வியூ நம்ம டூரிங் டாக்ஸ்ல ஏற்கனவே நம்ம பண்ணும்போது அவர் அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ரிஹர்சல் பார்த்தோம், 4-5 வாட்டி ரிஹர்சல் பார்த்தோம், இவ்வளோ ரிஹர்சல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து துருவை நடிக்கவே வச்சேன். இத்தனைக்கும் துருவும் அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காருனாலும் மாரி செல்வராஜ் அதுக்கான எஃபெக்டை இன்னும் நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்குன்னு அடுத்தடுத்து கெரியர் இருக்கு, படம் ஒரு படத்தோட முடிய போறது இல்லை. அவர் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, படம் எடுக்கிறது என்னோட சுயநலம், என்னோட சுயநலத்துக்காக நான் அவன் லைஃபை ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு விக்ரம் கிட்ட கேட்கும்போது மூஞ்சி தவிர எங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு படத்துல உள்ள டைலாக், அவன் மூஞ்சி தவிர எங்க வேணாலும் அடிச்சுக்கோங்க மேடம் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இதுல வந்து அவன் மேல மூஞ்சி தவிர மிச்சம் எல்லா இடத்துலயும் அடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லாமே ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப் மாரி செல்வராஜ் நல்லா பண்ணியிருந்தாரு, கூட இந்த ஆக்டர்ஸ் அவங்களும் பண்ணியிருந்தாங்க, துருவும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. படமும் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தது. அண்டு டீசல் ஹரிஷ் கல்யாணுமே நல்ல ஒரு மூவின்னு தான் சொல்லுவோம். லைக் மெசேஜஸான மூவி தான் அப்படின்னு தான் சொல்லுவோம். நல்லா இந்த 2 படம் வந்து அந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணிருந்தா எனக்கு தோணுது. ஆனால் படமாக பார்க்குறப்ப நல்ல படம் தான், நல்ல ஆக்டிங்கும் கூட அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஆரியன் அவர் இந்த படம் விஷ்ணு விஷால் அவரோட படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் சரியாக இல்லையோன்ட்டு நிறைய பேர் பேசினாங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் இல்லைப்பா, இது கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக நல்லா இருந்தது,
பட் நிறைய பேர் வந்து இந்த கிளைமேக்ஸ் வச்சாங்கிற மாதிரி பேசினாங்க. பட் என்ன ஆனாலும் படம் வந்து ஓரளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுச்சு. நல்ல ஒரு கலெக்ஷனும் ஓகேவாக இருந்தது. சூப்பர் டூப்பர் கலெக்ஷன். இந்த முன்னாடி பேசின டூட் ஆகட்டும் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஆரியன் படமும் அக்டோபர் மாதத்தோட பெஸ்ட் மூவி. லாஸ்ட்டாக ஒரு படம் ஒன்று அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. அது என்னென்னா ஆண் பாவம் பொல்லாதது. ஓகே. ரியோ அண்ணா அவரோட ஒரு படம். இந்த படம் வந்து ஆண் பாவம் பொல்லாததுன்னு ஒருத்தி வந்து ஆக்டிவ் ஆகிட்டா வாங்கினா. ஃபெமினிசம், ஃபேக் ஃபெமினிசம். பேக் கேர்ள் ஒருத்தி எந்திரிச்சு வந்தா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆள் சைலண்டாக இருக்கு. இவ்வளோ நேரம் அமைதியாக உட்காந்து இப்போ தான் எரிச்சு வருது. வந்துட்டா ஆண் பாவம் பொல்லாத படம் வந்து சம மெசேஜஸ், நல்ல மெசேஜ் இருக்கிற படம் உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் ஆர்வமாக கவனி இரு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. படம் பார்த்தியா? நான் பார்த்தனால தான் எந்திரிச்சு வந்தேன். சொல்லு. அப்போ நீ சொல்லு. நீங்க ரெண்டா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். பேர் இங்கே ஃபெமினிசம்ன்ற பேரில் சொல்கிற விஷயங்களை அந்த படத்தில் தெளிவாக காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையான ஃபெமினிசம் என்ன அப்படின்றத அந்த படம் காட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைக் எல்லாரும் நான் இப்போ நானுமே சொல்லுவேன் ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்ற விஷயம்லாம் நானுமே பேசுவேன். ஆனால் அந்த ஈக்குவாலிட்டியை இப்படி யூட்டிலைஸ் பண்ணுறேன். இப்போ நானும் அதே லைனில் தான் நிற்கிறேன். எனக்கும் அந்த ஈக்குவாலிட்டி வேணும். இல்லை நான் மட்டும் ஒரு ஓரமாக நின்றுட்டு எனக்கு இன்னும் ஈக்குவல் வரல, நான் சண்டை போட முடியும். அதுக்கான படமாக இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு நீ சொல்லிப்போ. இல்லை நான் இன்னும் படமே பார்க்கலையே அம்பா ஒருத்தி. இல்லை நான் படம் அந்த படம்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். சரி, சொன்ன மாதிரி எதுக்கு வந்து நான் பெண்ணு ஆண் எங்களுக்கு தான் முன்னாடி உரிமை வேணும் அப்படிங்கிறத பேசுகிறத தாண்டி ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவலான ஒரு பிளேஸ் இருக்கிறது வந்து நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இருக்க முடியாது அப்படிங்கிறத காட்டியிருந்தாங்க. ஏன்னா அந்த டைவர்ஸ் ஆகும்போது வந்துட்டு நான் சொன்னால் நீ செஞ்சிடுவியா அந்த பொண்ணு கேட்குறதோ, ரியோ வந்துட்டு நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேன்னா அந்த ஒரு விஷயம் வந்துட்டு டைவர்ஸ் ஆகிற அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பேசுனீங்க எல்லாம் முடிஞ்சுது அப்படிங்கிறத ஈஸியாக காட்டியிருந்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா நானும் யாருக்கும் அகைன்ஸ்ட் எல்லாம் பேச மாட்டேன். ஃபெமினிசம் பேசுகிறவங்க எதுக்கு பேசணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு வயசானவங்களை வச்சு காட்டினது வந்து கரெக்டாக. ஐ மீன் அந்த ஏஜுக்கு அப்போங்கும்போது கொஞ்சம் நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செய்யணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம தானே செஞ்சாலும் இயல்பாக அந்த விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். அது முக்கியமாக அந்த ஒரு சீன் வரும். போய் 3 பேரும் பேசுவாங்க. அந்த இடத்துல தொடர்ந்து பேசிப்பாங்க. நல்லாயிருக்கும். டீ கொண்டு போய் கொடுக்குற அவங்க கேட்டிருப்பாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு இருக்கப்போ இவங்க கேட்பாங்க, என்ன டீ நீங்கள் ஏன் டீ போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இது கூட ஒரு வகையில் ஒரு அடக்குமுறை தான். அப்படிங்கிறப்போ இத்தனை நாள் டீ போடுறத கூட நீ தப்பாக நினச்சிட்டியாங்கிற மாதிரி இவங்க ஒரு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. என் ஹஸ்பண்டுக்கு நான் லவ்வோட ஒரு பண்ணுற விஷயம் எப்படி அடிமைத்தனமாகும், நான் இது அடிமைத்தனம்னு நினச்சாதான் அது அடிமைத்தனம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கும் ரிவீல் ஆகும், லைக் ரியலைஸ் ஆகும். அந்த இன்னொரு கேரக்டருக்கும் ரியலைஸ் ஆகும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரியோ வந்து இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு விஷயம். சரி, இந்த விஷயம் காட்டினாலும் ஒரு சில விஷயத்துல வந்து இந்த ட்ரெஸ் கோடு வந்து அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க அப்பா சொன்னாங்க, ரியோ வந்து கால் மேல் கால் கூடாது, சொந்தக்காரங்க பார்க்குறான், ட்ரெஸ் கோடு அந்த விஷயம் சொல்லும் போது சொந்தக்காரங்களுக்காக ஹஸ்பண்ட் வந்து அடக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா பெண்களுக்குமே புரிய வேண்டிய ஒரு விஷயம் வந்து அதில் இருந்துச்சு. நான் உடனே இவங்க 2 பேர்த்து கூட உட்காந்துருக்கனால நான் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை. நான் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10 குடும்பத்துக்குள்ளே போய் நீ கேட்டுப்பாரு. ஒரு ஆணோட இன்னைக்கு காலையில் கூட அந்த டைலாக் உங்கள்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு ஆணோட சிந்தனை இன்னொரு ஆணுக்கு இருக்காது. ஆனா ஒரு பெண்ணோட, ஏன்னா பொதுவா பெண்களுக்கு வந்து ஈகோ குணம் அதிகங்கிறனால அப்படிங்கிறது வந்து ஈகோவா பேசணும். இதை நம்ம பண்ண கரெக்டா இருக்கும், அவ பண்ணிட்டாலே அந்த ஒரு விஷயம் வந்து எல்லா பெண்களுக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நிறைய ஒரு சின்ன சின்ன ஃபீல் குட் மூவி வந்தது. என்னன்னா ஃபர்ஸ்ட் கிஷான் தாஸ் அவர் நடிச்ச அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க நானே சொல்றேன், ஏன் எட்டி பார்க்குறேன். கிஷான் தாஸ் நடிச்ச ஆரோமலை படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சானா இல்லை, பட் ஃபீல் குட் மூவி. அதுவும் ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியானா இல்லைப்பா ஓகே நல்லா இருக்கலாம். லைக் ட்ரோல் பண்ணுற அளவுக்கோ கலாய்க்கிற அளவுக்கோ நல்லா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கோ இல்லை. பார்க்கலாம், பார்த்தேன் நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு ரொம்ப மெனக்கெட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய இது பண்ணாங்க, பட்டு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம், ரொம்ப டீட்டெயிலெலாம் இறங்காமல் ஓரளவுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா நல்லாவே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பார்த்தீங்களா? நான் பாட்டப்பா அப்போ சொல்லி இருக்கார்ல
ஹர்ஷத் மட்டும்தான் படத்தில் நமக்கு ஒரு படம் பார்க்கணும்னா இவங்களுக்காக தான் படம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதனால வந்து நான் ஹர்ஷத்துக்காக தான் அந்த படத்துக்கு போனேன். ஆக்சுவலாக மக்களுமே படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அரோமலை. அண்ட் அரோமலையை தாண்டி இன்னொரு படம் வந்து நவம்பருக்கு வந்தது காந்தா. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல மூவி. கலெக்ஷன் வைஸாக எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு தெரியல, பட் பார்த்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸ் பார்த்துட்டிங்களா? இல்லை, நான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கான். டைம் எங்கப்பா இருக்கு, சாப்பிட்ற டைமு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குற ஆள். ஓகே. எனக்கு அந்த படத்தில் கிளைமேக்ஸ் பயங்கரமாக ஓகே ஆச்சு. ப்ரிவியூ ஷோவில் தான் பார்த்தேன் நான். படம் ஒரு மாதிரி ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு. சமுத்திரக்கனி ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. இந்த சைடு துல்கர் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேருக்கான ஈகோவை விஷயத்தில் கொண்டு வர. எனக்கு காந்தா பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரியல் ஸ்டோரி அப்படிங்கும்போது அந்த படத்தை தாண்டி அந்த கதை எப்படி இருக்கும். ஏன்னா படங்கும் போது நிறையா விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிருப்பாங்க. ஸோ அந்த கதைகள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு படிக்க ஒரு ஆர்வம் வந்துச்சு காந்தா பொறுத்த வரைக்கும். துல்கரோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரியல் கேரக்டருக்கு நம்ம அந்த சீதாராமன்லாம் பார்க்கும்போது அப்படியே நடிச்சிருப்பாரு. எதுவுமே வேணாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் நாள் ரிவ்யூ பேசும்போதுமே எனக்கு அந்த படத்தோட இதெல்லாம் நான் கம்பேர் பண்ணி பேசிட்டேன். ஸோ துல்கர் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரியல் கேரக்டரா என்ன நான் எப்படி இருக்கணுமோ நடிக்கிறது வேற லெவல் தான். அந்த படத்துக்கு உள்வாங்கி நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல அந்த ஹீரோயின் பத்தியும் சொல்லணும்னா ஒரு ஃபர்ஸ்ட் மூவி அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்படி தெரியவே இல்லை, அந்த அளவு நினச்சிருந்தாங்க. ஸோ காந்தா பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ்லாம் எனக்கு பார்க்க வச்சா என்னடா இப்படி பண்ணிட்டாங்க. எப்படி கிளைமேக்ஸ் இப்போ நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மாதிரி சரிங்கிற மாதிரியும் இருக்கும், கரெக்டுங்கிற மாதிரியும் இருக்கும், தப்புங்கிற மாதிரியும் இருக்கும். இந்த சைடு பார்த்தா இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரிங்கிற மாதிரியும் இருக்கும், தப்புங்கிற மாதிரியும் இருக்குது. கடைசியாக என்ன ஒரே வார்த்தை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவர் சமுத்திரக்கனி காதல்னு சொல்லியிருப்பார். ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருக்கலாம்டா. இதுதான் அந்த படத்தோட கான்செப்டே. இதுதான் உட்காந்து பேசியிருந்தா முடிஞ்சிருக்க வேண்டிய பிரச்சனை. ஏன்னா அந்த விஷயத்துல என்ன ஆயிருக்கும்னா, நம்ம ரெண்டு பேரோட ஈகோவால பலியானது ஒரு இன்னசென்ட். உனக்கும் ரொம்ப பிடிச்ச பொண்ணு, எனக்கும் ரொம்ப பிடிச்ச பொண்ணு. உன் லைஃப்லேயும் அவள் இல்லாமல் உன்னால் எதுவும் பண்ண முடியாது. என் லைஃப்லையும் நான் பெருசாக நினச்சிருந்த பொண்ணு நம்ம ரெண்டு பேர்த்தோட ஈகோவால் இதாகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு சீனியர் வாயிலேருந்து வந்திருக்கும். ஏன்னா துல்கர் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஈகோ பிடிச்ச ஒரு இதாக இருந்திருப்பார். சமுத்திரக்கனி அவரோட வாயிலேருந்து வந்திருக்கும், நீ தான் பண்ணல, நானாவது உன்கிட்ட பேசியிருக்கலாமே, நான் தானே உன் வயசுலேருந்து பெரியவன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அந்த வகையில் ரைட்டிங்காக பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. லிட்டரலாக முன்னே பேசின மாதிரி நான் ரிவ்யூவில் தான் சொன்னேன். சீதாராமம் அதுக்கப்புறம் எனக்கு துல்கரோட படத்தில் இது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஹீரோயின் வைஸாகவும் சரி, ஆக்டிங் வைஸாகவும் சரி, சின்ன சின்ன ஃபன் எலமெண்ட், ரொம்ப பெருசாக ஃபன் இல்லை, பட் சின்னதாக ஓகே இருந்தது. செகண்ட் ஹாஃபில் நம்ம ராணா அவர் வந்து சின்னதாக ஃபன் பண்ணிட்டு போயிருந்தார். ஒரு ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டார். இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ½ அன் ஹவர் வந்து ஸ்டீல் பண்ணிட்டாரு. என்ன மனுஷன் போலீஸ் ட்ரெஸ் போட்டு போலீஸாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாருன்னு பார்த்தா ஒரு மாதிரி காமெடி பண்ணிட்டுருக்கிறாருங்கிற மாதிரி டிடெக்டிவ் மாதிரி கிட்ட. ஆமாம், என்ன கொலை எப்படி நடந்ததுன்னு ஃபைன் பண்ணுவார். அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ எல்லாமே ஓவராலாக பார்க்குறப்போ எல்லாமே காந்தா நல்ல மூவி. அண்ட் டிசம்பர் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த சமயத்தில் பெருசாக எந்த படமும் வரலை. ஏன்னா 2 படம் வந்து தள்ளி போயிடுச்சு. எல்ஐகேவும் தள்ளி போயிடுச்சு, அண்டு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்த வாவாத்தியார் இந்த படமும் தள்ளி. இந்த மந்த்ல வந்த ஒரே ஒரு படம் கொஞ்சம் இதான பேசணும் அப்படின்னா படையப்பா. சாரி, நம்ம அதையும் பேசியோம். இல்ல எனக்கு என்னன்னா அந்த படத்துல அந்த ரிவ்யூ தான் மைண்ட் வருது. அதான் எனக்கு என்னன்னா இந்த படம் வந்துட்டு சும்மா பாப்பாங்கல்ல, ஒரு படம் ரீரிலீஸுக்கு இவ்வளோ கூட்டம் வந்தது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் லாஸ்ட்டாக கில்லி போகும்போது ஒரு கூட்டம் இருந்துச்சு. கில்லி வந்து அதுதான் ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சு உண்மையாக சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி எல்லா படமும் ரீரிலீஸ் ஆனதுன்னா ரீரிலீஸ்ன்ற ஃபார்மேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு படம் வந்து கில்லி தான். அதுக்கப்புறம் படையப்பா படத்தில் அந்த கூட்டத்தை நான் பார்த்துருந்தேன். எனக்கு அதையும் தாண்டினா மற்ற படங்களில் ஒரு டைம் இந்த சாங்கை வந்து ரீவைண்ட் பண்ணி கேட்கலாம். இந்த படத்தில் வர இது ஒரு சீன் வருதா, ரிப்பீட் மூட்ல சீனையே வந்து போட்டு வந்து காட்டினாங்க. 3-4 வாட்டி போட்டாங்க. எனக்கு பாட்டோட அந்த பாம்பு பிடிக்கிற சீனே வந்து 3 டைம் ஏதோ போட்டாங்க. சீன் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆமா, இந்த மாதிரி ஒவ்வொரு சீனா வந்து பார்க்கும்போது இது எங்க ஏஜ்ல பார்க்கும்போது அதை வந்து கண்டிப்பா நான் டிவில அந்த வயசு எனக்கு தியேட்டர்ல போய் பார்க்குற ஒரு பார்க்கும்போது இது எங்க தியேட்டருக்கு போயிருக்கோம். இது பிறந்திருக்கவே பிறந்திருக்காது. 1990ல வந்தது அது. 1999ல அப்ப நான் பிறந்திருக்கவே இல்லை. இல்ல நானும் பிறக்கல. அப்புறம் என்ன
அப்படி வந்து நம்ம கலைஞர் டிவியில் எல்லாம் பார்த்த ஒரு மூவி தேட்டரில் அவ்வளோ இதில் வந்துட்டு என்ன இருக்க போகுது அப்படின்னு ஒரு இதில் தான் நம்ம போவோம். டிவின்னு நினைக்கிறேன். கலைஞர் டிவியில் நான் பார்த்துருக்கேன். இவர் சரி நம்ம டிவியில் நான் பார்த்துருக்கேன். மாறி மாறி போடுவாங்க. இப்போ என்ன ஸோ ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது நான் வந்து என்ன ரீரிலீஸ்க்கு என்ன கூட்டம் வந்துடும். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வருவோம், அடுத்தடுத்தா வரப்போது நாங்கள். ஆனால் இவ்வளோ வசூலாகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போது அதுக்கப்புறம் கொம்பு சிவி இந்த மாதம் ரிலீஸ் ஆன படம், சண்முக பாண்டியன் அவர் நடித்த படம், சரத்குமார் அவர் நடித்த படம். நல்லாவே இருந்துச்சு. அந்த படம் ஒரு ஃபன்னாக ஓகேவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக இன்னும் என்ன சொன்னாங்கன்னா, பொன்ராமுக்கு முன்னாடி எடுத்த படம் அளவுக்கு இல்லை, பொன்ராமுக்கு வந்து ஒரு நல்ல கம்பேக்கான்னு கேட்டால் இல்லை. பட் இவங்க ரெண்டு பேருக்கும், சரத்குமார் சாருக்கும் சண்முக பாண்டியன், அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க. நானும் பார்த்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக சண்முக பாண்டியன் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். ஓகே, ஒரு படத்துக்கு வந்து ஒரு 40 கொடுக்கலாம், மார்க் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக டிசம்பர் மாதத்தோட ஹிட் லிஸ்ட்டில் கொம்பு சிவியும் ஆட் ஆயிரும். அடுத்தடுத்து எதாவது வந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போ வந்து பெஸ்ட் மூவிஸ் பார்த்தோம். இந்த வருஷம் அந்த பெஸ்ட் மூவிஸ் என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இன்னும் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது இந்த படம்லாம் வந்தது எடா வெண்ணைகளாக நீங்கள் பார்க்கலையா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு வெயிட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ ஒஸ்ட்டு மூவி வந்து நெக்ஸ்ட்டு இமீடியட்டாகவே நம்ம வந்து வெயிட்டிங்கா அது பேர் என்ன அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதையும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நல்ல கமெண்ட்டாக கூட போடுங்க. ஸோ அதே மாதிரி அதுலேயும் வந்து எந்த படம்லாம் ஒஸ்ட்டாக போயிருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ யோசிச்சுக்கோங்க. நாங்கள் வீடியோ போட்டதுமே வீடியோக்குள்ளே வந்துட்டு உடனே கமெண்ட் போட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம பார்ப்போம். இப்போ வரைக்கும் நாங்கள் ஏதாவது படத்தை ட்ரோல் பண்ணாமல் லைக் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இல்லை நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படம்லாம் பெஸ்ட் மூவியாடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் சில படங்கள் ஃபீல் இருந்திருக்கும். இருந்தது நிச்சயமாக இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது படம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு டைம் டிஸ்க்ளைமர் போட்டுறோம். என்னென்னா, இப்போ வந்து நாங்கள் பேசினது எல்லாமே ஆக்சுவலாக எந்தெந்த படம் ஹிட் ஆகிருக்கு, கமர்ஷியல் வைஸாகவும் சரி, ஒரு மக்கள்கிட்ட பேசு பொருளாகவும் சரி, எந்தெந்த படம்லாம் ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு தான். ஏன்னா இந்த படம் உங்களுக்கு ஹிட் படமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கேட்கக்கூடாது, இவனை கேட்கக்கூடாது, இவளை கேட்கக்கூடாது, மக்களை தான் போய் கேட்கணும். என்ன கேட்கக்கூடாது, 3 பேர்த்தையும் கேட்கக்கூடாது. நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து வேறு யாரையா கேட்டுக்கோங்க. அது மாதிரி இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் கழுவி ஊற்றணும் அப்படின்னா இவங்க 2 பேர் சும்மா தான் இருக்காங்க, கழுவி ஊற்றுக்கோங்க. எங்கள் 2 பேர்த்தோ எங்கள் 3 பேர்த்தோட இன்ஸ்டாகிராம் வரும். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அங்கே வந்து பர்சனல் மெசேஜில் கழுவி ஊற்றுங்க, ஃபாலோவர்ஸ் அது வரும். ஸோ தேங்க்யூ. பார்ப்போம் அடுத்த வருஷம் 2026 எந்தெந்த படம்லாம் வந்து ஹிட் ஆயிருக்குன்னு ஒரு வருஷம் கழிச்சு இதே நாள் உட்காந்து வீடியோ பண்ணுவோம். இதே இடத்துல 3 பேரும் இதே ட்ரெஸ்ஸோட. சத்தியமாக இதே ட்ரெஸ்லாம் இல்லை, பத்த மாட்டேங்குது, வயிற்று உள்ள எழுது. சாரி, நானும் அந்த ட்ரெஸ் நாளைக்கே போடுவேனான்னு தெரியல. சரி ஓகே நம்ம பார்ப்போம். நாங்கள் மறந்துடாதீங்க, கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நம்ம பாய்.